கீதா, கீதா, எங்க ரெண்டு பேரையும் காணோம்? என்னம்மா? மாப்பிள்ளை எங்கம்மா? என்னங்க? அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. நீங்க கூட்டமிச்சா தானே வந்திருப்ப. படுக்க கீழே படுக்காத வித்தியாசமா? மாப்பிள்ளை, உங்க கல்யாணத்தை நானே பேசி ஊர் கூட்டி சீர் செனத்தை கொடுத்து நடத்தி வைக்க எனக்கு தான் கொடுத்து வைக்கல. இருந்தாலும் என் கடமையை நான் செய்யாம இருக்க முடியுமா? இந்தாமா கீதா, இதுல 25 லட்சம் ரூபாய் இருக்கு. நான் உனக்கு கொடுக்கற சீரா வச்சுக்க. எதுக்குமா இதெல்லாம்? இப்ப இந்த வீட்டுல எல்லா சௌகரியத்தோட நல்லா தானே இருக்கும். அது மட்டும் இல்ல, இவருக்கு இந்த சீரை வரதட்சணை எல்லாம் பிடிக்காதுமா. என்னம்மா அது? இப்ப மாப்பிள்ளையா கேட்டு தொந்தரவு பண்ணி வாங்கிட்டாதான் தப்பு. நான் பெத்த மகளுக்கு இத கூட செய்ய முடியலன்னா எனக்கு மனசாட்சி உறுத்தாதா? கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மாப்பிள்ளை. நான் என்ன சொல்றது அத்தே, நீங்க சாதாரணமானவங்க இல்ல. நீங்க ஒரு தெய்வம். உங்களுக்கு எடுத்து கும்பிடணும். அந்த கருமாரி அம்மாவே என் கண்ணுக்கு முன்னாலே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எனக்கு அத்தியா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியத்தை, நான் செஞ்ச புண்ணியம். இதா பணம் முக்கியம் இல்லம்மா. அந்த பணம் கொடுக்கணுங்கிற நினைப்புக்கு பின்னால இருக்கிற உங்க அம்மாவோட மனசு இருக்கே, அது ரொம்ப ஆழமா, ரொம்ப ஆழம். அது கடல் மாதிரி. அது நோவா கூட. வாங்கிக்கமா, வாங்கிக்கமா. அத்தை, எனக்கு இந்த மறு ஜென்மத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை. அப்படி ஒரு ஜென்மம் இருந்தா அந்த ஜென்மத்திலயும் நான் உங்களுக்கே மாப்பிள்ளையா வரணும்னு அந்த ஆண்டவனை மனசார வேண்டிக்கிறேன். எனக்கும் அதே வேண்டுதல் தான் மாப்பிள்ளை. வரட்டுமா? கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா எங்க அம்மாவை? ஆடேங்கப்பா, பால் மாதிரி கலரு, பால் மாதிரி மனசு. இந்த பணத்தை எடுத்து பீரோல வைங்க. சரிங்க. இந்த சோப்பை புடியா. அம்மாம் சோப்பு நான் முகம் கழுவணுமா? நீ முகம் கழுவுறது ரொம்ப அவசியமா? அப்ப உன்னை குனிய வச்சு குளிப்பாட்டணுமா? அந்த சோப்பை திருப்பி பாரியா. சாவி முத்திர இந்த சைஸுக்கு ஒரு சாவி செஞ்சு எடுத்துட்டு வா. பக்கிரி பறந்துட்டியா? இதே மாதிரிதான் ஒரு தடவை மெழுகுல சாவி எடுத்தோம். பாளையங்கோட்டை சிறையில நம்ம 2 பேரையும் குனிய வச்சு மொழுகுன்னு மொழுகுனாங்களே, மறந்துட்டியா? இப்ப அந்த டீடைல்ஸ் எல்லாம் எதுக்கியா? சொல்றத செய், சீக்கிரம் போ. ஐயோ, என்ன நடக்க போதோ, எப்படி நடக்க போதோ தெரியலையே. கீதா. என்னம்மா? கீதா, நேத்து நான் உங்ககிட்ட கொடுத்த பணத்துல இருந்து அவசரமா ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணும். இன்னைக்கு பேங்க் லீவு, நான் மறந்துட்டேன். திங்கட்கிழமை காலையில பேங்க் திறந்த உடனே டிரா பண்ணி கொடுத்துறேன். சரிம்மா. என்னங்க, அம்மா கொடுத்த பணம் உங்க கிட்ட தானே இருக்கு? எங்கிட்டதான் இருக்கு. அவங்களுக்கு அவசரமா 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுதா? இப்ப கொண்டு வந்துற. கைய கழுவிக்குங்க. தண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி சீட்டிங் கேஸ்ல மாட்டினா வேலூரா செங்கல்பட்ட ஊராயா முக்கியம்? இவனுக்கு ஜெயில் நிச்சயம். நான் எதுக்கு கேக்குறேன்னா, திறந்த வெளி ஜெயில போட்டா ஜம்ப் பண்ணி வெளியே வந்துருவான். கில்லாடி இவன். கீதா, கீதா. என்னங்க? இங்க வச்சு இந்த பணம் சூட்கேஸ்ங்க. சூட்கேஸ் இல்லையா? 25 லட்சங்க. நல்லா தேடி பாருங்க. சாவி எங்கிட்ட தானே இருந்தது. என்னது? பணத்தை காணுமா? 25 லட்சம் ரூபாய் மாப்பிள்ளை. 25 lakhs. பெட்டிக்குள்ள வச்சிருந்த பணம் எப்படி மாயமா மறைஞ்சு போகும்? அதான் ஆச்சரியமா இருக்குமா? என்ன பெரிய ஆச்சரியம்? முன்ன பின்ன காசை பார்க்காத காஞ்சி போன முன்னால 25 லட்சத்தை காட்டா இவன் என்ன ஹரிச்சந்திரனே இருந்தாலும் இதத்தான் பண்ணுவான். அப்போ அந்த பணத்தை நான் எடுத்துருக்கேன்னு சொல்றீங்களா? உங்ககிட்ட கொடுத்த பணம் காணாம போச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அத்த, இந்த ஒரு நாள்ல வெளியில இருந்து திருட வந்து திருடி இருக்க முடியாது. ஏன்னா வீட்டுல ரொம்ப பேர் இருக்கும். அப்படின்னா வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு திருடன் தான் இதை திருடி இருக்கணும். என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? வேற ஒரு பக்கம் பாருங்க. சத்தியமா இந்த பூட்டை நான் உடைக்கல. என்ன இது காட்ரேஜ் பூட்டு. சாவி மாப்பிள்ள கிட்ட இருக்கு, பூட்டம் உடைப்படல. அப்படின்னா இந்த திருட்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நிஜமா சொல்றாத்த, அந்த படம் எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு புரியல. மாப்பிள்ளை, இப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைய நீங்களும் நானும் நினைச்சா தீர்த்து வைக்க முடியாது. போலீஸ் வந்து விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சா உண்மையெல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். மிஸ்டர் ஆறுமுகம், பணத்தை நீங்க தானே பீரோல வச்சீங்க? ஆமா. சாவி எங்கிட்டதான் இருக்கு. பணம் வந்து சாரி சார், சந்தேகத்தின் பேர்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம். வாங்க ஸ்டேஷனுக்கு. ஏங்க, உங்களுக்கு பணம் தேவைன்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ணீங்க?
நாமே அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறது அவ்வளவா நல்லது இல்ல. குடும்பமான வேற கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம பேப்பர்ல எல்லாம் போடுவாங்க. போட்டுட்டுமே, யாருடைய யோகியதை என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். என்ன வீட்ல போலீஸ்? அத பத்தி உங்களுக்கு என்ன மேனேஜர்? ஆபீஸ்ல இருக்க வேண்டிய நீங்க இப்போதைக்கு இங்க வந்தீங்க. சாரி மேடம், காலையில நீங்க கொடுத்தமிச்ச பணம் 25 லட்சத்தை நீங்க சொன்னபடியே ராஜேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸ்ல ஷேர் வாங்கி உங்க பொண்ணு பேருக்கே மாத்திட்டேன். இதோ டாக்குமெண்ட்ஸ். இது நீங்க பணம் கொடுத்தமிச்ச பெட்டி. கொடுங்க. அது என்ன டாக்குமெண்ட்ஸ்? என்னம்மா இது? உங்க பொண்ணு பேர்ல 25 லட்சம் ரூபாய்க்கு ஷேர் வாங்கினதா கிளியரா டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு. அப்புறம் ஏன் வீண் புகார் கொடுத்தீங்க? சாவி என்கிட்ட தான் இருந்தது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே எடுத்து கொடுத்திருப்பேன். ஏன் இந்த திட்டு புத்தின்னு தெரியல. கேளுங்க. இப்போ மிஸ்டர் ஆறுமுகம் உங்க பேர்ல புகார் கொடுத்தாருன்னா அதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும். யா ஆனா நான் வந்து அவ்வளவு கீழ்த்தனமா இறங்க மாட்டேன். எப்பவுமே இந்த மாதிரி பெரிய வீடுங்கள்ல ஒவ்வொரு பெட்டிக்கு 2 சாவி இருக்கும். அத்தைக்கிட்ட இன்னொரு சாவி இருக்குன்னு நினைக்கிறேன். பணத்தை எடுத்துட்டு மறந்துருப்பாங்க. கோடீஸ்வரி ஆச்சே, ஏது எது எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. இல்லையா அத்தை? ஆமா. வீண் புகார், வீண் விசாரணை. புகார் கொடுக்கறதா இருந்தா நல்லா யோசிச்சு பார்த்து கொடுங்கம்மா. இந்தாங்க வாங்கிக்கங்க. காலையில இருந்து லண்டனுக்கு கால் போடு, லண்டனுக்கு கால் போடுன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். கால் போட்டியா? போன் நம்பர் என்ன 100 தானே? அது அவசர போலீஸ். இது 2000. அது பீர் இல்ல, மோரு.